நாங்கள் முடிவை எடுத்தே தீர்வோம். தீவிர ஆலோசனையில் மஹிந்தவும் கோட்டாபயவும். வடக்கிலும் தெற்கிலும் பறக்கவுள்ள கொடிகள். மஹிந்தவின் நெருங்கிய சகா வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். எந்த நேரத்திலும் நாங்கள் தயார். மஹிந்தவுக்கு பதிலடி கொடுத்த சம்பந்தன். கொடித்தீவை தேர்வு செய்தது ஸ்ரீலங்கா. வெளியானது காரணம். கோட்டாபயவுக்கு பகிரங்க சவால். பிரித்தானியாவில் உள்ள 26 வயது இலங்கை மருத்துவர் விடுத்துள்ள எச்சரிக்கை. கனடாவில் வருகிறது புதிய சட்டங்கள். விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. ரணிலுக்கு உடனடியாக பதிலடி கொடுத்த கோட்டாபய தரப்பு. சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதியின் நானும் ஆராய்ந்து வருகின்றோம். விடுவிக்கக்கூடிய கைதிகளை விரைந்து விடுவித்தே தீர்வோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கியுள்ள செவ்வியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்தியிருந்தேன். அதன்போது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை விவகாரம் தொடர்பிலும் பேசப்பட்டது. அந்த பேச்சில் நான் கேட்டுக்கொண்டமைக்கமைய சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் பெயர் பட்டியல் பின்னர் கிடைக்கப்பெற்றது. இந்த விவகாரத்தை நீதி அமைச்சு மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் ஆகியவற்றின் கவனத்துக்கும் கொண்டு வந்துள்ளோம். தமிழ் அரசியல் கைதிகளில் பாரிய குற்றங்களை செய்தவர்களை விடுவிக்க முடியாது. ஏனையோர் விரைந்து விடுவிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கில் பல கட்சிகள் போட்டியிட்டாலும் அங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பே அதிக ஆசனங்களை கைப்பற்றி வெற்றி பெறும். ஆனால் தெற்கு உட்பட ஏனைய பகுதிகளில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியே வெற்றி பெறும். அந்த வெற்றி வரலாற்று வெற்றியாக பதிவாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தல் தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் அதிகம் செறிந்து வாழும் வடக்கு மாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒவ்வொரு தேர்தல்களிலும் வெற்றி பெற்று வருகின்றது. தமிழர்களின் பிரதிநிதிகளாக அவர்கள் இருப்பதால் ஒவ்வொரு தேர்தல் வெற்றியும் அவர்களுக்கு சொந்தமாகின்றது. ஆனால் தெற்கு உட்பட ஏனைய பகுதிகளின் நிலைமை வேறு. இந்த பகுதிகளில் கடந்த காலங்களில் வலுமிக்க தேசிய கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டன. ஆனால் இம்முறை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை தவிர ஏனைய கட்சிகள் வலுவிழந்து போய்விட்டன. சிறந்த கட்சித் தலைவர்கள் இல்லாதபடியால் பெரும்பாலான மக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பின்னால் அணிதிரண்டுள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான எமது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சிறந்த தலைமைத்துவத்தையும் நாட்டினதும் மக்களினதும் நலன் கருதிய எதிர்கால திட்டங்களையும் கொண்டுள்ளது. எமது கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் பலசாலிகள், மக்கள் செல்வாக்கை அதிகம் கொண்டவர்கள். எனவே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பெரு வெற்றியீட்டியதைப் போன்று இம்முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் மாபெரும் வரலாற்று வெற்றியை பெறுவோம். அதாவது அதிக ஆசனங்களுடன் 2/3 பெரும்பான்மை பலத்தை நாம் பெறுவது உறுதியென குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த வேளையிலும் மஹிந்த அரசுடன் பேச தயாராக இருப்பதாக அதன் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கூறுவது போன்று தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் நாங்கள்தான். எனவே எமது மக்களுக்கு துரோகம் இழைக்கும் வகையில் நாம் ஒருபோதும் செயற்பட மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசுதான் நம்பும் வகையில் முதலில் செயற்பட வேண்டும். அப்போதுதான் தமிழ் மக்களும் நாமும் அரசை நம்பி அவர்களுடன் இணைந்து பயணிக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகள் தொடர்பில் அவர்களின் பிரதிநிதிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் புதிய நாடாளுமன்றத்தில் பேச்சுக்களை ஆரம்பிப்போம். அந்த பேச்சுக்களின் பிரகாரம் அரசியல் தீர்வு தொடர்பான திட்டம் வரைவு தயாரிக்கப்படும். அதை நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்துடன் நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம். தீர்வை நாம் வழங்கியே தீர்வோம். எனவே தமிழ் மக்கள் முதலில் எங்களை நம்ப வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். தனது அரசியலில் 50 ஆண்டுகளை பூர்த்தி செய்தமையொட்டி வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே பிரதமர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அவரின் இந்த கருத்துக்கு இரா சம்பந்தன் நேற்று பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அரசியல் தீர்வே தமிழர்களின் பிரதான குறிக்கோள். இதற்காக எத்தனையோ தியாகங்களை நாம் செய்திருக்கின்றோம். தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அர்த்தபுஷ்டியான தீர்வையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கடந்த அரசில் இதை அடைவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டோம். அதற்காக புதிய அரசமைப்புக்கான பணிகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் திடீரென நிகழ்ந்த அரசியல் சூழ்ச்சியால் அந்த பணிகள் தடைப்பட்டன. எனவே புதிய அரசமைப்புக்கான பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து நிரந்தர அரசியல் தீர்வை காண்பதே எமது அவாவாக இருக்கின்றது. புதிய நாடாளுமன்றம் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி செயற்பட வேண்டும். அதற்காக அரசுக்கு சகல ஒத்துழைப்புகளையும் நாம் வழங்குவோம் என்றார் சம்பந்தன். பாரிய குற்றங்களுக்காக மரண தண்டனை வழங்கப்பட்ட கைதிகளை மட்டக்களப்பில் உள்ள தீவொன்றில் தடுத்து வைப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
மட்டக்களப்பில் தொழு நோயாளர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள தீவில் தற்போது 2 நோயாளர்கள் மாத்திரமே இருப்பதாகவும் அவர்கள் இருவரும் தற்போது பூரண குணமடைந்துள்ளதாக அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த தீவை சிறைச்சாலைகள் திணைக்களம் பொறுப்பேற்று பாரிய குற்றங்களை செய்த குற்றவாளிகள் மற்றும் மரண தண்டனை வழங்கப்பட்டவர்களை இந்த தீவில் தடுத்து வைப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். முடியுமானால் ஆட்சி அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அரசுக்கு சவால் விடுக்கின்றேன் என முன்னாள் நீதியமைச்சர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி செயலணிகளில் ஏன் இராணுவத்தினர் மாத்திரம் உள்ளடக்கப்பட்டுள்ளனர்? இராணுவ மயமாக்கலுடனான ஏகாதிபத்தியத்தை நோக்கி நாடு செல்கின்றதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இதன்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கிய அவர், மக்களை பற்றி சிறிதும் சிந்திக்காது தேர்தலுக்கான திகதி முதல் அறிவிக்கப்பட்டது. ஜூன் 2ஆம் திகதி புதிய நாடாளுமன்றத்தை கூட்ட முடியாது என்று தெரிந்திருந்தும் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த அரசின் இவ்வாறான நடவடிக்கைகளின் காரணமாகவே இன்று கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. இதற்கு ஜனாதிபதியும் இந்த அரசுமே பொறுப்பு கூற வேண்டும். ஏகாதிபத்திய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நாட்டில் தற்போது தேர்தல் அத்தியாவசியமானதாகும். ஆகஸ்ட் 5ஆம் திகதி 3/2 பெரும்பான்மையை பெறுவதல்ல, முடியுமானால் தற்போதைய அரசை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சவால் விடுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இலங்கையை பூர்வீகமாக கொண்ட 26 வயது மருத்துவர் அந்த கொடிய வைரஸ் தொடர்பாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். மருத்துவர் ஷனத் ராமச்சந்திரன் பிரித்தானியாவில் ட்ரூவி நகரில் உள்ள லேட்டன் மருத்துவமனையில் பணிபுரியும் நிலையில் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. நோயாளிகளுக்கு தொடர் சிகிச்சை அளித்த நிலையிலேயே அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதன் பின்னர் ஷனத்தை கொரோனா வைரஸ் தாக்கியது தெரியவந்தது. தற்போது கொரோனாவிலிருந்து மீண்டுள்ள ஷனத் அது தொடர்பில் பேசியுள்ளார். கொரோனாவின் அபாயங்கள் குறித்து எனக்கு தெரியும், ஆனால் என் வயது மற்றும் எந்த உடல் உபாதைகளும் இல்லாததால் அது குறித்து நான் பெரிதும் கவலைப்படவில்லை. பின்னர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட போதும் ஆசிய சமூகத்தை கொரோனா தாக்கும் ஆபத்து அதிகம் என்பதை நான் உணரவில்லை. ஏனெனில் என் பெற்றோர் இலங்கையில் பிறந்தவர்கள் என்பதால் ஆசியரான என்னை கொரோனா நேரடியாக பாதித்தது. உடல் சோர்வு, குமட்டல், காய்ச்சல், மூச்சு திணறல் போன்ற அறிகுறி எனக்கு ஏற்பட்டது. இதன் பின்னர் உடல்நிலை மோசமானதால் ஏப்ரல் 12ஆம் தேதி மான்செஸ்டரில் உள்ள வைத்தேன்ஷோ மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் நான் கொண்டு செல்லப்பட்டேன். அடுத்த 12 மணி நேரத்தில் நான் அவசர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டேன். இந்த செய்தி என் குடும்பத்தாருக்கு பெரும் கவலையை கொடுத்தது. வெண்டிலேட்டரில் வைக்கப்படும் முன்னர் கடைசியாக என் குடும்பத்தாருடன் சுருக்கமாக தொலைபேசியில் பேசினேன். 6 நாட்கள் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டதோடு மேலும் 2 நாட்கள் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தேன். பின்னர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதற்கு முன்பு பிசியோதெரபி மற்றும் பேச்சு சிகிச்சையையும் மேற்கொண்டேன். அதன் பிறகு என் பெற்றோரிடம் வீட்டில் 6 வாரங்கள் ஓய்வெடுத்து குணமடைந்தேன். மருத்துவமனையில் இருந்தபோது என் எடை 15 கிலோ வரை குறைந்தது. என் குரல் நம்ப முடியாத அளவுக்கு கரகரப்பாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவ்வப்போது திரவ உணவுகளை விழுங்க நான் சிரமப்பட்டேன். நான் இப்போது மிகவும் நன்றாக இருக்கிறேன். ஒரு சமயம் தூங்குவதற்கு மிகவும் போராடினேன். எனினும் இயல்பு நிலைக்கு வர 1 வருடம் வரை ஆகலாம் என்று எனக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நான் புகைப்பிடிப்பதில்லை என்பதால் இது என்னை கடுமையாக பாதிக்கும் என்று நான் உணரவில்லை. கொரோனா யாரையும் பாதிக்கலாம். உடலை பலவீனப்படுத்தும் இந்நோயை பற்றி பொதுமக்கள் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என கூறியுள்ளார். தங்களுக்கு கொரோனா இருப்பதாக பொய் சொல்லி கொரோனா அவசர நிதியுதவி கோருவோர் $5000 வரை அபராதம் செலுத்த வேண்டி வரும் என கனடா அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது விரைவில் சட்டமாக்கப்படவுள்ளது. போலியான ஒரு கோரிக்கை, சரியான வருவாயை தெரிவிக்க தவறுதல், தனக்கு நிதியுதவி கோர தகுதியில்லை என்று தெரிந்தும் உதவி பெறுதல், உண்மைகளை மறைத்தல் ஆகிய அனைத்தும் அந்த சட்டத்தின் கீழ் குற்றமாகும். இந்த குற்றங்களுக்கு தண்டனையாக $5000 அபராதம், ஏமாற்றி பெறப்பட்ட தொகையை விட 2 மடங்கு திருப்பிக் கொடுத்தல் ஆகியவை விதிக்கப்படவுள்ளன. அல்லது $5000 அபராதத்துடன் 6 மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். வேலை செய்ய மறுத்து தொடர்ந்து நிதியுதவி பெறுதலுக்கும் அபராதம் உண்டு என்றும் கூறப்படுகின்றது. உலக சுகாதார ஸ்தாபனம் சுகாதார அமைச்சுக்கு $230 மில்லியன் நிவாரண நிதி வழங்கியதாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட கருத்து உண்மைக்கு புறம்பானது என சுகாதார அமைச்சர் பவித்ரா பனியாராச்சி பதிலளித்துள்ளார்.
$1.9 மில்லியன் அமெரிக்க டாலர் நிவாரண நிதி உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இலங்கை காரியாலயம் ஊடாகவும் $1.4 மில்லியன் அமெரிக்க டாலர் நிவாரண நிதி இந்தியாவின் ஜியாரோ நிறுவன காரியாலயம் ஊடாகவும் கிடைக்கப்பெற்றது. இந்த நிவாரண நிதியத்தில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 8,55,869 அமெரிக்க டாலர் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை காரியாலயம் ஊடாக செலவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செலவுகள் எவையும் சுகாதார அமைச்சால் முன்னெடுக்கப்படவில்லை. ரசாயன பரிசோதனையை முன்னேற்றகரமாக முன்னெடுக்கும் நோக்கில் அத்தியாவசிய மருத்துவ உபகரண கொள்வனவுக்காக $6,86,716 அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளது. நோய் தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக $79,915 அமெரிக்க டாலர் செலவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கைகளுக்காக $89,238 அமெரிக்க டாலர் செலவு செய்யப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற நிதியத்தில் மிகுதியாக உள்ள $10,78,915 அமெரிக்க டாலர் கொரோனா வைரஸ் ஒழிப்புக்கு வழங்குவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் 2021 டிசம்பர் மாதம் வரையில் இலங்கை முன்னெடுக்கும் சுகாதார நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக $2.27 மில்லியன் அமெரிக்க டாலரை தம் வசம் வைத்துக் கொள்வதற்காக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.